இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எலிப்ஸ். நம்ம சர்க்கிள் பாரபோலா படித்த மாதிரி எலிப்ஸும் ஒரு கோனிக் செக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எலிப்ஸோட ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் பார்க்க. ஸோ ellipse is a locus of a point whose distance is from a fixed point, that is focus, and a fixed straight line, that is directrix, are in constant ratio E. It like நம்ம any conic section na enna it is a locus na collection of points which lies at a fixed distance from a fixed point called as focus and ஒரு fixed perpendicular line called as fixed perpendicular distance from a line called as directrix. அந்த ரெண்டு டிஸ்டன்ஸோட ரேஷியோ தான் எசென்ட்ரிசிட்டி E. ஸோ அந்த எசென்ட்ரிசிட்டி ஈயோட வேல்யூ பொறுத்து தான் நம்ம எந்த கோனிக்குன்னு டிசைட் பண்ணுவோம். ஸோ இந்த கோனிக் நம்ம எலிப்ஸில் அந்த வேல்யூ E லைஸ் பிட்வீன் 0 and 1னா 0க்கு மேலே 1க்கு கீழே இருக்கும். ஸோ அப்போ நம்ம அந்த கோனிக்கு எலிப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஒரு கோனிக் எலிப்ஸ்ன்னு சொல்லணும்னா எசென்ட்ரிசிட்டி greater than 0 less than 1. ஸோ எலிப்ஸ்னா ஃபஸ்ட்டு எலிப்ஸ் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இதான் ஆக்சஸ்னா இதான் எலிப்ஸ். இது ரஃப் டயக்ராம் தான் எலிப்ஸ். ஸோ எலிப்ஸ் இப்போது எலிப்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இப்போ நம்ம பாரபோலாவில் படித்தப்போ பாரபோலாவுக்கு ஒரு ஃபோக்கஸ் இருந்துச்சு, ஒரு டைரக்ட்ரிக்ஸ் இருந்துச்சு. ஆனால் எலிப்ஸில் பார்த்தா ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ எஸ் டேஷ்னு ரெண்டு ஃபோக்கஸ் அண்ட் ரெண்டு டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம ஜெட் டேஷ்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம டெஃபினிஷன் அக்கார்டிங் டு டெஃபினிஷன் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இப்போ எனி பாயிண்ட் பி எடுத்தால் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் அண்ட் இந்த லைன் இந்த டிஸ்டன்ஸோட ரேஷியோ 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கணும். ஸோ இந்த சைடு இருக்க போர்ஷன் நம்ம இந்த ஃபோக்கஸ் அண்ட் இந்த டைரக்ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த சைடுக்கு இந்த ஃபோக்கஸ் அண்ட் இந்த டைரக்ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டு ஃபோக்கஸும் ரெண்டு டைரக்ட்ரிக்ஸும் இருக்குது. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணால் சும்மா இந்த டிஸ்டன்ஸ் இப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு எலிப்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருச்சுல. ஸோ ஒரு கோனிக் செக்ஷன் எப்படி எலிப்ஸ்ன்னு சொல்லலாம், எலிப்ஸோட எசென்ட்ரிசிட்டியோட ரேஞ்ச் என்ன, எலிப்ஸ் பார்க்குறக்கு எப்படி இருக்கும், அதில் ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கும் அண்ட் ரெண்டு டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும். அது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர். இப்போ எலிப்ஸோட ஈக்குவேஷன், இந்த எலிப்ஸோட ஈக்குவேஷன் என்னென்னா x² by a² plus y² by b² equal to 1. இதுதான் equation of ellipse. Equation of ellipse. இங்கே ரெண்டு parameters இருக்கு, a and b. a and b என்னன்னா a na semi major axis, b semi minor. இப்போ இந்த டயக்ராமில் நம்ம செமி மேஜர் செமி மைனர்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த ஹாரிசான்டல் ஆக்சிஸ் இருக்குல்ல, லாங்கஸ்ட் ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸ் தான் நம்ம மேஜர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஆக்சிஸை நம்ம மைனர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மேஜர் ஆக்சிஸ் ஓட லென்த் என்னென்னா 2a, மைனர் ஆக்சிஸோட லென்த் என்னென்னா 2b. ஸோ இங்கே செமி மேஜர்னா a, செமி மைனர்னா b.
இப்போ நம்ம ப்ரீவியஸாக பேரபோலாவில் பார்த்த மாதிரி இதுலேயும் பார்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம ஃபோக்கஸ் பார்த்துட்டோம், டைரக்ட்ரிக்ஸ் பார்த்துட்டோம். ஃபோக்கல் கார்ட்னா chord passing through the focus. Chord na just any line which passes through the ellipse and cuts it at 2 points. Passes through the focus na focal chord. Passes through the focus and perpendicular to the axis na latus rectum. இது சேம் தான். அடுத்து eccentricity. நம்ம பேரபோலாவில் பார்த்தா எசென்ட்ரிசிட்டி ஃபிக்ஸ்டு. ஸோ பேரபோலாவில் ஆல்வேஸ் எசென்ட்ரிசிட்டி ஈக்குவல் டு 1. ஆனால் இங்கே நம்ம எலிப்ஸில் எசென்ட்ரிசிட்டிக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது 0 to 1. ஸோ இப்போ இந்த எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னா E is equals to root of a square minus b square by a square. Where A na semi major axis, B na semi minor axis. அடுத்து நம்ம லாட்டஸ் ரெக்டம் ஓட லென்த் அங்கே பேரபோலாவில் எப்போவுமே லாட்டஸ் ரெக்டமோட லென்த் 4a. ஆனால் இங்கே இட் டிபெண்ட்ஸ் ஆன் A and B வேல்யூ. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. லாட்டஸ் ரெக்டம் இங்கே கான்ஸ்டன்ட் கிடையாது. கான்ஸ்டன்ட்னா அங்கே வெறும் 4a. A மட்டும் தான் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிற பேராமீட்டர். ஆனால் இங்கே ஏவும் இருக்குது பியும் இருக்குது. 2 பேராமீட்டர் இருக்கனால லென்த் so length of lattice rectum oda formula 2b square by a. இங்கே இன்னும் ஒரு இது ஒரு கான்செப்ட் என்னன்னா, இப்போ இங்கே 2 ஃபோக்கஸ் இருக்குல்ல, இது எஸ் டேஷ் 2 ஃபோக்கஸ் இருக்குது. இப்போ இந்த எலிப்ஸ் மேலே நம்ம ரேண்டமாக ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணால், பாயிண்ட் பி கன்சிடர் பண்ணால் எஸ்பி டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் திஸ் பாயிண்ட் ப்ளஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த இன்னொரு ஃபோக்கஸ் எஸ் டேஷ் பி, எஸ்பி plus S dash P always constant for an ellipse. நீ எந்த point P எங்கே கன்சிடர் பண்ணாலும் அது ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே பாயிண்ட் P கன்சிடர் பண்ணாலும் SP plus S dash P is always constant. இப்போது நம்ம பேரபோலா படித்தப்போ பேரபோலாவில் நம்ம 4 ஃபார்ம்ஸ் படித்தோம். So positive parabola facing positive axis, negative axis, upward and downward. இங்கே ஆனால் நமக்கு மெயினாக 2 types of ellipse தான் இருக்குது. ஒன்று இந்த ஃபார்ம் ஆஃப் ellipse. ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் ellipseல மேஜர் ஆக்சிஸ் தான் பிரின்சிபல் ஆக்சிஸ். And இன்னொரு ஃபார்ம் வேர் இந்த vertical axis principal axis. So இது horizontal ellipse, vertical. இங்கே வெறும் 2 ஃபார்ம்ஸ் தான் இருக்கு, unlike parabola. So இங்கே இங்கேயும் இது
2a இது 2b. ஆனால் இங்கே 2a தான் மேஜர் ஆக்சிஸ். இந்த பேரபோலாவில் 2a மேஜர் ஆக்சிஸ், 2b மைனர் ஆக்சிஸ். இங்கே 2a மைனர் ஆக்சிஸ், 2b மேஜர் ஆக்சிஸ். இப்போது நம்ம பேரபோலா படித்த மாதிரி எல்லா பேராமீட்டர்ஸும் இந்த ரெண்டு எலிப்ஸ்க்கும் கண்டுபிடிக்கலாம். இங்கேயும் நம்ம சென்டரை ஆரிஜினே கன்சிடர் பண்ணலாம். இங்கே இதை நம்ம சென்டர் தான் சொல்லுவோம். ஸோ இது சென்டர் இங்கேயும் 0,0 தான், இங்கேயும் 0,0 தான். வித் ரெஸ்பெக்ட் ஆரிஜின் தான் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ இது ரெண்டு ஃபோக்கை, ஃபோக்கஸோட ப்ளூரல் ஃபோக்கை ஏ டேஷ், இங்கே சாரி எஸ் டேஷ். ஸோ இங்கே எஸ் டேஷ் ரெண்டு ஃபோக்கை. இந்த ரெண்டு பாயிண்ட் தான் வேர்டிசஸ். ஸோ பேரபோலாவில் ஒரு வேர்டெக்ஸ் இருக்கும், இங்கே ரெண்டு வேர்டெக்ஸ் இருக்கும். ஸோ 2 வேர்டிசஸ். இது ஏ, இது ஏ டேஷ். அதே மாதிரி இங்கே இது ஏ, இது ஏ டேஷ். இப்போ ரெண்டு டைரக்ட்ரிக்ஸும் இருக்கும். இங்கே ஒரு டைரக்ட்ரிக்ஸ், இங்கே ஒரு டைரக்ட்ரிக்ஸ். ஓகே, லென்த்து நான் யூனிஃபார்மாக வரையில. இங்கே இது டைரக்ட்ரிக்ஸ், ஸோ perpendicular to the axis. Okay, perpendicular. So this z dash, okay, this z dash. இப்போ லைனாக ஒவ்வொரு பேராமீட்டர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் எழுதிப்போம். இதோட ஈக்குவேஷன் என்ன? x² + y² + b² = 1. ஆனால் இங்கே இந்த இதோட ஈக்குவேஷன் x² சேம் ஈக்குவேஷன் தான், b² = 1. ஆனால் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னால் இங்கே a is greater than b, இங்கே a is less than b. abனா என்னன்னு புரிஞ்சிச்சுல? இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் 2a, இந்த டிஸ்டன்ஸ் 2b. ஸோ இதோட ஹாஃப் தான் a and b. சேம் இந்த எலிப்ஸ்க்கும் அதே மாதிரி தான். சென்டர்ஸ் இது ரெண்டுத்துக்கும் நம்ம 0,0 தான் எடுத்திருக்கோம். இப்போ சென்டர்ஸ் ரெண்டுத்துக்கும் 0,0, இதுக்கும் 0,0 தான் எடுத்திருக்கோம். அடுத்து வெர்டிசஸ். வெர்டிசஸோட கோஆர்டினேட்ஸ் என்ன? ரெண்டு வெர்டிசஸ் இருக்குது. ஸோ ஏயோட கோஆர்டினேட்ஸ் a, 0, a டேஷோட கோஆர்டினேட்ஸ் -a, 0. இந்த டிஸ்டன்ஸ் 2a, இந்த டிஸ்டன்ஸ் a, இங்கேயும் a. ஸோ டைரக்ஷனை பொறுத்து சைன், ஸோ -a. இங்கே வெர்டிசஸ் a,
இது 2bயா, இது 2b. ஸோ இங்கே வரைக்கும் b. ஸோ இந்த பாயிண்ட் 0, b. இந்த பாயிண்ட் 0, -b. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம எசென்ட்ரிசிட்டியோட ஃபார்முலா படித்தோம்ல, அந்த எசென்ட்ரிசிட்டி ரெண்டு டைப் ஆஃப் எலிப்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட். ஓகே, ஏன்னா ஏ வேல்யூஸ் அண்ட் பி வேல்யூஸ் இப்போது ஒவ்வொருக்கும் வேறு வேறு வேல்யூஸ் கிரேட்டராக இருக்கும்ல. லைக் ஃபர்ஸ்ட் பேரபோலால ஏ கிரேட்டர், செகண்ட் பேரபோலால பி கிரேட்டர். ஸோ அதனால் அந்த ஃபார்முலாவும் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த பேரபோலாவுக்கு அதே ஃபார்முலா தான் மாடிஃபை பண்ணி எழுதுனா b² = a² × 1 - e². நீங்கள் வேணால் இந்த ஃபார்ம்லேயே படிச்சுக்கோங்க, அந்த ஃபார்ம் விட்டுருங்க. இந்த பேரபோலாக்கு a² = b² × 1 - e². ஸோ ரெண்டு பேரபோலாக்கும் எசென்ட்ரிசிட்டி ஈக்குவேஷன்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த ஃபார்முலா சிம்பிளிஃபை பண்ணால் நான் ப்ரீவியஸாக கொடுத்த ஃபார்முலா வரும். ஆனால் அது நாட் அப்ளிகபிள். ஏன்னா இங்கே a² > b²னா தான் இது அப்ளிகபிள். இங்கே நம்ம செகண்ட் டைப் ஆஃப் எலிப்ஸில் b² தான் > a². அப்போது இங்கே நெகட்டிவ் வேல்யூ வருமா? அப்போது அண்டர் ரூட் நெகட்டிவ் வேல்யூ இருந்தால் நாட் டிஃப்ரெண்ட். அதனால வேறு ஃபார்முலா இதுக்கு. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை வேணால் விட்டுருங்க. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது b² a² இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். × 1 - e² சேம் தான். ends of focus, sorry, coordinates of focus. Coordinates of focus என்னன்னா s dash a, 0 - ae, 0. இதான் கோஆர்டினேட்ஸ். இது ae, 0, இது -ae, 0, இது a, 0, இங்கே s dash 0, b, 0, -b, 0, b, 0, -be. இப்போ இந்த z பாயிண்ட் பார்க்கலாம். இங்கே ஃபோக்கஸில் நம்ம மல்டிப்ளை பண்ணோமா வித் எசென்ட்ரிசிட்டி, இங்கே டிவைட் பண்ணுவோம். ஸோ இங்கே a/e, 0 -a/e, 0, இங்கே z 0, b/e, இந்த z 0, -b/e.
அடுத்து இப்போது லேட்டிஸ் ரெக்டம் பார்க்கலாம். ஸோ லேட்டிஸ் ரெக்டம் 2 லேட்டிஸ் ரெக்டம் இருக்குமா? ஸோ நமக்கு 4 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் எண்ட்ஸ் ஆஃப் லேட்டிஸ் ரெக்டம்னா. ஸோ 2 லேட்டிஸ் ரெக்டம்ஸ் இருக்கும். லேட்டிஸ் ரெக்டம் ஸோ 4 பாயிண்ட் வரும். இதை நீங்கள் பிளாட் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட் என்ன இருக்கும்? ஏஇ கமா பி ஸ்கொயர் பை சாரி இங்கே ஏஇ கமா மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ. இந்த எண்ட் மைனஸ் ஏஇ கமா மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ. இங்கே மைனஸ் ஏஇ கமா பி ஸ்கொயர் பை ஏ. ஸோ இது 4 பாயிண்ட். நீங்கள் அதே மாதிரி இந்த எலிப்ஸ்க்கு அதே மாதிரி தான் வரும். இப்போ லென்த் ஆஃப் லேட்டிஸ் ரெக்டம்க்கு நான் ஒரு ஃபார்முலா கொடுத்ததும் எசென்ட்ரிசிட்டி மாதிரியே தான் 2 எலிப்ஸ்க்கும் மாறும். ஸோ இந்த எலிப்ஸ்க்கு நான் சொன்ன பி ஸ்கொயர் பை இந்த எலிப்ஸ்க்கு 2a ஸ்கொயர் பை பி மாறும். இது போக ரிமைனிங் ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டிஸ் ரெக்டம். ஸோ இந்த லேட்டிஸ் ரெக்டமோட ஈக்குவேஷன் என்ன? x is equals to ae. இந்த லேட்டிஸ் ரெக்டம் x is equal to minus ae. இந்த லேட்டிஸ் ரெக்டம் y equal to b. இது y equal to minus b. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் அதே மாதிரி தான் நம்ம எண்ட்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். ஸோ இங்கே x is equals to a by e. இந்த லேட்டிஸ் ரெக்டம் x is equals to minus a by e. அந்த பாயிண்ட் படித்த மாதிரியே தான். இது y is equals to b by e. y equal to minus b by e. ஈக்குவேஷன் ஆஃப் மேஜர் ஆக்சஸ் மைனர் ஆக்சஸ் இங்கே இந்த பரவலில் இங்கே எழுதுகிறேன். மேஜர் மைனர் ஆக்சஸ். இங்கே மேஜர் ஆக்சஸ் எக்ஸ் ஆக்சஸ், ஸோ y equal to 0. இங்கே மேஜர் ஆக்சஸ் மைனர் ஆக்சஸ் x is equal to 0. அதே மாதிரி இங்கே மேஜர் ஆக்சஸ் y axis x is equal to 0, minor axis x axis y equal to 0. Equation of length of major axis na 2a na sonna mari inge 2a 2b inge major 2b minor 2a. அவ்வளோதான். இது இந்த ஸ்லைடில் இருக்க எல்லாமே படிச்சுக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கான்செப்ட்ஸும் கவர் ஆகும். ப்ரீவியஸ் கேசஸ் ஆஃப் எலிப்ஸில் சென்டரு ஒரிஜினில் கன்சிடர் பண்ணோம் 0,0. இப்போது இன்ஸ்டெட் ஆஃப் ஒரிஜின் வேறு பாயிண்டில் சென்டர் இருந்தால் என்ன கண்டிஷன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்டரை இங்கே ஒரு பாயிண்ட் ஆல்ஃபா
கமா பீட்டான்னு கன்சிடர் பண்ணுறேன். அப்போது மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிட்டா இது நம்ம எலிப்ஸ். அதே மாதிரி இங்கே ஒரு வெர்டிக்கல் எலிப்ஸ் எடுத்துக்கலாம். ஆல்ஃபா கமா பீட்டா சென்டர், இப்போ நம்ம ப்ரீவியஸ் கேஸில் பார்த்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸும் பார்க்கலாம். சென்டர் ரெண்டுத்துக்கும் ஆல்ஃபா கமா பீட்டா. அடுத்து வெர்டிசஸ். இங்கே ப்ரீவியஸ் கேஸில் நம்ம வெர்டிசஸ் என்ன, இங்கே a,0 மைனஸ் a,0ன்னு இருந்துச்சு. இப்போது அங்கே a,0 அங்கே இருந்த கேஸ் நான் எழுதுகிறேன், மைனஸ் a,0 இருந்துச்சு. இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் a alpha plus a comma beta and alpha minus a comma beta. Vertices இந்த parabola-க்கு என்ன இருந்துச்சு? So 0 comma b and 0 comma minus b இருந்துச்சு. இங்கே 0னா alpha comma b plus beta and alpha comma beta minus b. என்னன்னா இதுலயே நம்ம இந்த கோஆர்டினேட்ஸ்க்கு ஆல்ஃபா ஆட் பண்ணுறோம், இந்த கோஆர்டினேட்ஸ்க்கு பீட்டா ஆட் பண்ணுறோம். இங்கே அதே மாதிரி தான், இதுக்கு ப்ளஸ் ஆல்ஃபா, இதுக்கு ப்ளஸ் பீட்டா. ஃபோக்கையும் அதே மாதிரி தான். ஃபோக்கை அங்கே என்ன a,0 and minus a,0 ரெண்டு ஃபோக். இப்போ இதுக்கு ஆல்ஃபா பீட்டா ஆட் பண்ணும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் ஏஇ கமா பீட்டா அண்ட் ஆல்ஃபா மைனஸ் ஏஇ கமா பீட்டா ஃபோக்கை. இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ இங்கே என்ன ஆகும், ஆல்ஃபா கமா பீட்டா ப்ளஸ் பி பிஇ and alpha comma beta minus b. எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான். லேட்டஸ்ட் அடுத்து டைரக்ட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்க்கு அங்கே என்ன இருந்துச்சு, ப்ளஸ் a by e, 0 மைனஸ் a by e, 0 இருந்துச்சா. இங்கே ஆல்ஃபா ஆட் பண்ணு. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் a by e, பீட்டா அண்ட் ஆல்ஃபா மைனஸ் a by e, பீட்டா. அதே மாதிரி நீங்கள் இதுக்கும் கண்டுபிடிங்க, இந்த எலிப்ஸ்க்கானது. நெக்ஸ்ட் எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் lattice rectum. அங்கே என்ன இருந்துச்சு, நமக்கு 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். இங்கேயும் அதே 4 பாயிண்ட்ஸ் தான். ரெண்டு lattice rectumனா 4 பாயிண்ட்ஸ். இங்கே 2 lattice rectum. இது ஃபோக்கஸ் எஸ் டேஷ்னா 1 2 3 4 பாயிண்ட்ஸ். அங்கே 4 பாயிண்ட்ஸ் என்ன இருந்துச்சு,
plus or minus AE comma plus or minus B square by A. இங்கே இதுக்கு ஆல்ஃபா ஆட் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா பீட்டா ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ. இதுக்கு நீங்கள் அப்படியே கண்டுபிடிங்க. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் மேஜர் அண்ட் மைனர் ஆக்சிஸ். இங்கே ஃபர்ஸ்ட் பேரபோலாக்கு அந்த எலிப்ஸ்க்கு மேஜர் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ ஒய் ஈக்குவல் டு 0வா. ஆனால் இங்கே இது மேஜர் ஆக்சிஸ். இங்கே என்ன வேல்யூ ஆஃப் ஒய் ஈக்குவல் டு இங்கே பீட்டா, ஏன்னா இது 0, பீட்டா. இது இந்த பாயிண்ட் ஆல்ஃபா, 0. சாரி, alpha, 0. So, இது y equal to beta. அதே மாதிரி இங்கே இதில் மேஜர் ஆக்சிஸ் y ஆக்சிஸ், ஸோ x is equal to 0. ஆனால் இங்கே x is equal to alpha, மேஜர் ஆக்சிஸ். இப்போ மைனர் ஆக்சிஸ் உல்டா, ஸோ இங்கே மைனர் ஆக்சிஸ் இது x is equal to alpha. இங்கே மைனர் ஆக்சிஸ் y equal to beta. லென்ஸ் எல்லாம் மாறாது. ஸோ லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் இந்த எலிப்ஸுக்குனா 2a தான், இங்கேயும் 2a தான், அங்கே 2a மாதிரி இங்கேயும் 2a தான், அண்ட் இங்கே 2b. அண்ட் மைனர் ஆக்சிஸ் இங்கே 2b, இங்கே 2a. இதில் நோ சேஞ்சஸ், லென்த்து மாறாது. அதே மாதிரி லென்த் ஆஃப் லாட்டிஸ் ரெக்டமும் இங்கே 2b ஸ்கொயர் பை a, இங்கே 2a ஸ்கொயர் பை eb. லாஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் lattice rectum and equation of directrix. Equation of lattice rectum அங்கே என்ன இருந்துச்சு, x is equals to plus or minus a இருந்துச்சா. இங்கே சேம் அதே மாதிரி தான், நம்ம இந்த இடத்துல நம்ம ஆல்ஃபா ஆட் பண்ணுவோம். இது 0,0ல, இது ஆல்ஃபா, பீட்டா. அதே மாதிரி இது இந்த எலிப்ஸ்க்கு, இந்த vertical ellipse equation of lattice rectum plus or minus BE. இங்கே y equal to beta plus or minus BE. Directrix. X is equals to plus or minus a by e. இங்கே alpha plus or minus a by e. Vertical ellipse y equal to plus or minus b by e. இங்கே y is equals to beta plus or minus b by e. ஸோ ரொம்ப ஈஸி. இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, இது புரிஞ்சிச்சுன்னா இது ஈஸியாக பண்ணலாம். எக்ஸுக்கு ஆல்ஃபா ஆட் பண்ணும், ஒய் டேர்ம்ஸ்க்கு பீட்டா ஆட் பண்ணும், அவ்வளோதான். அடுத்த கான்செப்ட் நோட்டேஷன்ஸ் ஆஃப் எலிப்ஸ். நம்ம சர்க்கிள் அண்ட் பாரபோலா படித்த மாதிரியே தான் எலிப்ஸோட நோட்டேஷன்ஸும். ஜென்ரலாக
ellipse ஈக்குவேஷன் என்ன? ஸோ நம்ம எப்படி எழுதுவோம்? எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஸோ நான் இங்கே இதான் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஈக்குவேஷன். ஆனால் ஆர்ஹெச்எஸ் 0 ஆக்குறதுக்கு நான் 1 இங்கே ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் இந்த எஸ்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ எஸ் ஒன்னா என்ன? எக்ஸை நம்ம எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ ஒரு எக்ஸு தான் மட்டும் எக்ஸ் ஒன்னா நம்ம சேஞ்ச் பண்ணி இங்கே ஒரு 1 இருக்குது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 1x நம்ம எக்ஸ் ஒன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். பை ஏ ஸ்கொயர் அது கான்ஸ்டன்ட். அதே மாதிரி ஒய் இன்ட்டு ஒய்னா ஒய் இன்ட்டு ஒய் ஒன் பை பி ஸ்கொயர் மைனஸ் 1. எஸ் ஒன் ஒன்னா 2 1s. ஸோ எக்ஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் by b square minus 1. So s12 now x1 into x2 by a square plus y1 into y2 by b square minus 1. So இது equal to 0. That in the equation. Next concept, position of a point with respect to ellipse. இதுவும் நம்ம சேம் தான், ஜஸ்ட் ப்ரஷ் அப் பண்ணுறேன். நம்ம சர்க்கிள் அண்ட் பேரபோலாவில் படித்த சேம் கண்டிஷன் தான். 3 கண்டிஷன்ஸ் இருக்கும். Inside the ellipse, on the ellipse and outside the ellipse, the entire area. So inside, on, outside. Inside na S11 less than 0. On na S11 equal to 0. Outside na S11 greater than 0. So on the point to the coordinates x1 y1 in the S11 notation la substitute பண்ணி அந்த வேல்யூவை கம்பேர் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அடுத்த கான்செப்ட் ஈக்குவேஷன் ஆஃப் chord. ஒரு எலிப்ஸ் இருக்கு. இப்போ சும்மா ஒரு லைன் பாசஸ் த்ரூ த எலிப்ஸ், கட்டிங் இட் அட் 2 points, அதை நம்ம கார்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ஸை நான் ஏ அண்ட் பின்னு கன்சிடர் பண்ணுறேன். ஏ நான் x1 y1, b x2 y2 கன்சிடர் பண்ணுறேன். இப்போ இந்த கார்டோட ஈக்குவேஷன் என்னன்னா s1 plus s2 is equals to s12. ஸோ இந்த ஜென்ரல்
நொட்டேஷன் எலிப்ஸ் நொட்டேஷன் ஈக்குவேஷனில் இந்த 2 பாயிண்ட்டும் சப்ஸ்டிடியூட் பண்ணணும் இந்த ஈக்குவேஷன். அடுத்து அகைன் ஈக்குவேஷன் ஆஃப் tangent to normal பார்ப்போம். Tangent equation of tangent எப்போவுமே சேம் s1 equal to 0 சேம் அதே தான். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் என்னன்னா a square x by x1 minus b square y by y1 is equals to a square minus b square. The normal equation. இது மெமரைஸ் பண்ணணும். இது இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் இப்போ ஒரு நம்ம எலிப்ஸ் கன்சிடர் பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை a square plus y square by b square equal to 1. இந்த எலிப்ஸுக்கு இது எலிப்ஸ். இது ஒரு லைன். இப்போ இந்த லைன் இந்த எலிப்ஸோட டான்ஜெண்ட்டாக இருக்கணும்னா அதோட கண்டிஷன் என்னன்னா சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ ஸ்கொயர் c square is equals to a square m square plus b square. So இந்த condition satisfy பண்ணாதா இந்த லைன் இந்த ellipse ஓட tangent. இங்க c என்னன்னா இந்த constant இந்த லைனோட constant. a square b square semi major semi minor axis oda square, m in the line oda slope. The condition for tangency. So இப்போ இந்த இது c square value. So c ஓட வேல்யூ என்ன root of a square m square plus b square. So y equal to mx plus in place of இந்த c நம்ம இந்த c value substitute பண்ணா என்ன வரும் a square m square plus b square. So இது tangent ஓட equation. Tangent of ellipse. And இதோட point of contact. Point of contact na எந்த பாயிண்ட்ல tangentனா ஒரே பாயிண்ட் தான் டச் பண்ணும் எலிப்ஸ். அது எந்த பாயிண்ட் minus a square m by c comma b square by c.
இதுதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அதே மாதிரி இப்போ லைன் ஈக்குவேஷன் Lx plus my plus n equal to 0 இருந்தா கண்டிஷன் என்னன்னா a square L square plus b square m square is equals to n square. So line in the y equal to mx plus c na idu condition. Ida condition. Ana line இப்போ lx plus my plus n equal to 0 அந்த ஃபார்ம்ல இருந்தா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். அண்ட் இதோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இப்போ if இந்த ஈக்குவேஷன் டான்ஜென்ட்னா சாரி இந்த லைன் இந்த லைன் equation if this line is tangent point of contact b square m by n. Okay. Next concept. Our position of point with respect to நம்ம பொசிஷன் ஆஃப் அ பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எலிப்ஸ் பார்த்தோம்ல. இப்போ நம்ம பொசிஷன் ஆஃப் அ லைன் வித் ரெஸ்பெக்ட் டு எலிப்ஸ் பார்ப்போம். ஸோ அவங்க ஒரு லைன் ஈக்குவேஷன் கொடுத்தா ஐதர் அது த்ரூ எலிப்ஸ் பாஸ் ஆகுமா இல்லை எலிப்ஸை ஒன் பாயிண்டில் டச் பண்ணுமானா அது டேஞ்சென்ட்டா ஆர் எலிப்ஸை இன்டர்செக்டே பண்ணாதானே. 3 கண்டிஷன்ஸ் இங்கேயும். Three conditions. One outside, இங்கே வெளியே இருக்கு, இன்டர்செக்டே பண்ணாது. இன்னொரு கண்டிஷன் ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணும். இன்னொரு கண்டிஷன் இன்சைட்னா 2 பாயிண்ட்ஸ்ல இன்டர்செக்ட் பண்ணும். 3 conditions. So 0 points of intersection. 1 point, 2 points. 0 points na outside. 1 point na tangent nu solvom. 2 points na intersects. Tangent or touches nu sonnalum adha. Touches nalum 1 point da. Or touches at 1 point nu sonna doesn't touch na in outside. So ஜேயில் டைரெக்டாக டேஞ்சென்ட்னு சொல்ல மாட்டாங்க. டச்சஸ் அட் 1 பாயிண்ட்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கான கண்டிஷன்ஸ் பார்ப்போம். ஸோ இன்டர்செக்ஸ்னா சி ஸ்கொயர் இருக்குல்ல, ஸோ லைன் ஈக்குவேஷன் இப்போ நம்ம இதான் நம்ம இந்த லைன்ஸோட ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணால் சரி. Tangent na equal. Intersects na greater. Oh.
actually outside na greater idu ulta sorry outside na c square is greater touches at one point na equal intersects inside na less than இதான் 3 conditions இப்போ இங்கே கண்டிஷன்ஸ் ஆஃப் டான்ஜென்சி படித்தோம்ல ஸோ இங்கே டான்ஜென்ட்ஸ் இப்போ த்ரூ அண்ட் எலிப்ஸ் ஓட த்ரூ ஒன் பாயிண்ட் ஆன் த எலிப்ஸ் 2 டான்ஜென்ட்ஸ் பாஸ் ஆச்சுன்னா அதோட ஸ்லோப்ஸை நம்ம m1 அண்ட் m2ன்னு கன்சிடர் பண்ணுவோம் த்ரூ திஸ் பாயிண்ட் ஒரு எலிப்ஸுக்கு 2 டான்ஜென்ட் இருந்தால் அந்த 2 டான்ஜென்ட்டோட ஸ்லோப் நம்ம m1 அண்ட் m2ன்னு கன்சிடர் பண்ணோம் இப்போ இந்த 2 ஸ்லோப்போட ரிலேஷன் நம்ம பேரபோலாஸில் படித்த மாதிரியே தான் ஸோ 2x1 y1 by x1 square minus a square m1 m2னா y1 square minus b square by x1 square minus a square இது ரெண்டு slopes of tangents இப்போ ஒரு ஈக்குவேஷன் சொல்கிறேன் இது ஜே பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது இம்பார்ட்டண்ட் என்னென்னா இப்போ ஒரு எலிப்ஸ் இது சென்டர் இது எஸ் டேஷ் எஸ்ன்னு எடுத்துக்கிட்டு நான் ஒரு இங்கே ஒரு பாயிண்ட் பி எடுத்துக்கிறேன் பி அண்ட் எஸ்ஸை நான் ஜாயின் பண்ணுறேன் அண்ட் இது அப்படியே நான் இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி எங்கே இந்த எலிப்ஸில் இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை நான் பி டேஷ்ன்னு கன்சிடர் பண்ணுறேன் இப்போ இங்கே எஸ் இருக்கா இதுலேருந்து இது என்னது lattice rectum ஸோ எல் டேஷா இப்போது என்ன கண்டிஷன்னா 1/SP எஸ்பினா இந்த டிஸ்டன்ஸ் 1/SP + 1/SP dash இந்த டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2/SL SL na half of length of lattice rectum. இது entire lattice rectum இது entire lattice rectum நம்ம இந்த portion half of the lattice rectum SL இது ஒரு condition like உங்களுக்கு ஏதாச்சும் lens problem solve பண்ணும்போது தான் உங்களுக்கு இதோட யூஸ் புரியும் ஏதாச்சும் நோன் லென்ஸ் இப்போ இது ரெண்டும் இருந்தால் இந்த லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்காக யூஸ் பண்ணுவோம் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் நம்ம பேரபோலாஸில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி டாபிக் இப்போ ஒரு புது டாபிக் பார்க்க போகிறோம் டைரக்டர் சர்க்கிள் ஸோ ஃபர்ஸ்ட் நான் டெஃபினிஷன் ரீட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ director circle is a point of intersection of perpendicular tangents to an ellipse lies on a circle concentric with the ellipse. So that circle is called as a director circle. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ellipse எடுத்துப்போம்
So point of intersection of perpendicular tangents. So நான் இப்போ ஒரு tangent இப்படி எடுத்துக்கிட்டா இதோட perpendicular tangent எது இது ரெண்டு perpendicular. அதே மாதிரி any line இப்படி எடுத்தா இப்படி ஒன்று வரும். ஸோ இது perpendicular. இப்படி ஒன்று எடுத்தா இதுக்கு perpendicular இப்படி வரும். லைக் ரஃபாக வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ இங்கே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ஸ் இருக்குல்ல இந்த எல்லா பர்பெண்டிகுலருக்கும் 1 2 3. இப்போ அதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் ஒரு சர்க்கிள் வரும். ஸோ இந்த சர்க்கிள் தான் டைரக்டர் சர்க்கிள். ஸோ நம்ம எலிப்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்கு நம்ம நிறையா பேர்ஸ் ஆஃப் பர்பெண்டிகுலர் டேஞ்சன்ஸ் வரையலாம். அந்த பர்பெண்டிகுலர் டேஞ்சன்ஸோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் கிடைக்கும். அந்த சர்க்கிளோட பேர் தான் டைரக்டர் சர்க்கிள். இப்போ அதோட ஈக்குவேஷன் இப்போ இந்த எலிப்ஸோட ஈக்குவேஷன் x² by a² plus y² by b² = 1. So this is director circle equation x² by plus y² is equals to a² plus b². The equation of director circle. ஸோ உங்களுக்கு ஜேயில் கொஷனில் மேபி நான் ஏன் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரியணும் டெஃபினிஷன்ஸ். நான் சம்டைம்ஸ் ஜேயில் இந்த டைரக்டர் சர்க்கிள்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே அவங்க இந்த மாதிரி சர்க்கிள் விச் இஸ் ஃபார்ம் பை த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் ஆஃப் பர்பெண்டிகுலர் டேஞ்சன்ஸ் ஆஃப் அன் எலிப்ஸ்ன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும் டைரக்டர் சர்க்கிள்னு இந்த ஈக்குவேஷன் உங்கள் ஆப்ஷன்லேயே இந்த ஈக்குவேஷன் இருக்கும். ஆர் வேறாச்சும் நியூமரிக்கல் சேர்த்து இப்போது ஒரு எலிப்ஸ் அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, a² b² வேல்யூ எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த டெஃபினேஷன் பார்த்துட்டு இது என்னென்னு தெரியலன்னு விட்டுறக்கூடாது. ஸோ அதனால தான் டெஃபினேஷன்ஸும் தெரியணும். நான் டெஃபினேஷன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் நோட்ஸும். ஸோ டெஃபினேஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் படிச்சுக்கிட்டிங்களா நீங்கள் அதுக்கப்புறம் படிக்கவே தேவையில்லை. ஏன்னா யாரும் உங்களை போர்டு எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் டெஃபினேஷன்ஸ் எல்லாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் எழுத தேவையில்லை, உங்களுக்கு புரிஞ்சால் போதும். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் எக்ஸாமில் அந்த டெஃபினேஷன் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது டைரக்டர் சர்க்கிள். இப்போது அடுத்த கான்செப்ட் என்ன, ஆக்சிலரி சர்க்கிள். So auxiliary circle என்னன்னா the feet of perpendicular drawn from either of the foci to the tangent of the ellipse lie in a concentric circle with the ellipse. So இன்னொரு கண்டிஷன் இங்க என்னன்னா இந்த சர்க்கிள் இருக்குல்ல அந்த சர்க்கிள் will always be concentric to the ellipse. னா இந்த சர்க்கிள்க்கும் எலிப்ஸ்க்கும் ஒரே சென்டர். இங்கே ஆக்சிலரி சர்க்கிளும் அதே மாதிரி தான், ரெண்டுத்துக்கும் ஒரே சென்டர். ஆனால் ஆக்சிலரி சர்க்கிள்னா என்னென்னா எலிப்ஸ் கன்சிடர் பண்ணுவோம் அண்ட் 2 foci. So feet of perpendicular drawn from either of the foci to any tangent to the ellipse. So to any tangent perpendicular from any of the foci. So in இப்படி இருந்தால் இது perpendicular, இப்படி இருந்தால் இது perpendicular.
இங்கே ஒரு டேஞ்சன்ட் எடுத்தால் இது பர்பெண்டிகுலர், இப்படி டேஞ்சன்ட் எடுத்தால் இது பர்பெண்டிகுலர். இங்கே ஆக்சிலரி சர்க்கிள். So the feet of perpendicular drawn from either of the foci to any tangent to the ellipse lie on a circle concentric with the ellipse called auxiliary circle. நம்ம ஒரு எலிப்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு ரெண்டு ஃபோக்கஸ் இருக்குமா, ஃபோக்கை, ஃபோக்கஸோட ப்ளூரல் ஃபோக்கை. So feet of perpendicular drawn from either of the foci to the tangent of ellipse. So இது ஒரு tangent எடுத்துக்கிட்டா இந்த feet of perpendicular, so இந்த point, இந்த point, அதே மாதிரி வேரியஸ் பாயிண்ட்ஸ். இப்போ இந்த பாயிண்ட், அதே மாதிரி எல்லா டேஞ்சன்ட்ஸோட ஃபீட் ஆஃப் பர்பெண்டிகுலர் ஃப்ரம் த ஃபோக்கை, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி நம்ம கிடைக்கிற சர்க்கிள் தான் ஆக்சிலரி சர்க்கிள். ஸோ ஆக்சிலரி சர்க்கிள் இது ரஃபாக நான் டேஞ்சன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். ஆனால் ஆக்சிலரி சர்க்கிள் பார்க்குறதுக்குனா இப்படி இருக்கும். ஸோ ஆக்சிலரி சர்க்கிளோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அதோட டயாமீட்டர் தான் மேஜர் ஆக்சிஸ். மேஜர் ஆக்சிஸும் டயாமீட்டரும் சேம். ஸோ இப்போ எலிப்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா சர்க்கிள் இப்படி இருக்கும். இதுதான் ஆக்சிலரி சர்க்கிள். ஆனால் ஆக்சிலரி சர்க்கிள் அண்ட் டைரக்டர் சர்க்கிள் ரெண்டுமே இட்ஸ் கான்சென்ட்ரிக் டு த எலிப்ஸ்னா சேம் சென்டர். ஸோ இங்கே சேம் சென்டர், எலிப்ஸ்க்கும் சர்க்கிள்க்கும் சேம் சென்டர். அதே மாதிரி இங்கேயும் டைரக்டர் சர்க்கிள்க்கும் எலிப்ஸ்க்கும் சேம் சென்டர். ஆனால் இங்கே டயாமீட்டரும் சேம் தான். இப்போ இதோட ஈக்குவேஷன், ஆக்சிலரி சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்னென்னா, ஸோ நம்ம பார்த்த மாதிரி டயாமீட்டர் தான் மேஜர் ஆக்சிஸ். மேஜர் ஆக்சிஸ் என்ன, 2a. ஸோ டயாமீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2a, ரேடியஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு a. ஸோ ரேடியஸ் ஈக்குவல் டு ஏன்னா சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரேடியஸ் ஸ்கொயர்னா a ஸ்கொயர். ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்டர் சர்க்கிள். சாரி, ஈக்குவேஷன் ஆஃப் ஆக்சிலரி சர்க்கிள், டைரக்டர் சர்க்கிள்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ இங்கே மேஜர் ஆக்சிஸ் 2a, அதனால ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர். இப்போ நம்ம எலிப்ஸ் இப்படி இருந்தால் டைரக்டர் சர்க்கிள் இப்படி இருக்குமா, அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் தான் ஈக்குவேஷன் ஆஃப் ஆக்சிலரி சர்க்கிள். இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட், இது ஆக்சிலரி சர்க்கிளுக்கு ரொம்ப ரிலேட்டட். இப்போ நான் எலிப்ஸ், இது அதோட ஆக்சிலரி சர்க்கிள்னு கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ நான் எலிப்ஸில் ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுவேன். அது பீன்னு கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த பீலேருந்து பர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணணும் டு த
axis of ellipse. இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை என்னன்னு கன்சிடர் பண்ணுறேன். இப்போ இந்த லைனை சர்க்கிள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அப்போ இங்கே இன்டர்செக்ட் பண்ணுமா சர்க்கிளில், அந்த பாயிண்ட்டை பி டேஷ்ன்னு கன்சிடர் பண்ணுவோம். இப்போ சென்டரும் பி டேஷும் கனெக்ட் பண்ணுவோம். இப்போ என் என் இது இது எலிப்ஸ் அண்ட் சர்க்கிளோட சென்டர். ஸோ இது சி. இப்போ NCP டேஷ் இந்த ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள் இருக்கா, இந்த ஆங்கிள் பேர் எசென்ட்ரிக் ஆங்கிள். இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் எசென்ட்ரிக் ஆங்கிள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், எலிப்ஸில் ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். அந்த பாயிண்ட்டுக்கு ஆக்சிஸ் மேலே ஒரு நார்மல் வரைகிறோம். நார்மல் வரைஞ்சிட்டு அந்த லைனை சர்க்கிள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இப்போ அந்த சர்க்கிளில் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்லேருந்து சென்டர் வரைக்கும் ஜாயின் பண்ணுறோம். அது ஸோ இது என்னது ரேடியஸ், இதை ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த ரேடியஸ்க்கும் இந்த ஆக்சிஸ்க்கான டிஸ்டன்ஸ், இந்த ரேடியஸ்ன்னு சொல்ல முடியாது, இந்த லைன், இந்த லைனுக்கும் ஆக்சிஸ்க்கான ஆங்கிள் தான் எசென்ட்ரிக் ஆங்கிள். இப்போ பேஸ்ட் ஆன் எசென்ட்ரிக் ஆங்கிள் நமக்கு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. மறுபடியும் வேணா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட் எசென்ட்ரிக் ஆங்கிள். ஒரு ஆக்சிலரி சர்க்கிள், ரேண்டமாக ஒரு பாயிண்ட் பி எடுத்துக்கிறேன். பியிலேருந்து நார்மல் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என், இங்கேருந்து இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணால், சேம் ஸ்ட்ரெயிட் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணால் இங்கே சர்க்கிளில் பி டேஷ்னு ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகும். அந்த பி டேஷ்லேருந்து சென்டரில் ஜாயின் பண்ணுறேன். ஸோ இந்த புதுசாக ட்ரா பண்ண லைனுக்கும் இந்த ஆக்சிஸ்க்கு நடுவில் இருக்க ஆங்கிள் தான் எசென்ட்ரிக் ஆங்கிள். eccentric angle. இப்போ இந்த ellipse equation x square by a square plus y square b square equal to 1 னா, இப்போ இங்கே with respect to eccentric angle x and y உடைய equations. So x னா a cos theta, y னா b sin theta. x and y உடைய equations. அடுத்து with respect to this equation of tangent, equation of normal பார்க்கலாம். See equation of tangent. So x by a cos theta plus y by b sin theta is equal to 1. The equation of tangent. இந்த equations எல்லாம் very important.
ax by cos theta minus by by sin theta equal to a square minus b square, equation of normal. அடுத்து இப்போ ஒரு லைன் இருக்கு, இது ஒரு லைன். இப்போ இந்த லைன் இந்த எலிப்ஸோட நார்மலாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? a square by l square plus b square by m square is equals to a square minus b square by n square. இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணாதான் இது இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது இல்லாமல் நம்ம கொஷின் சால்வ் பண்ண முடியாது, இதுவும் இம்பார்ட்டண்ட். ஸோ எலிப்ஸோட இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ குயிக்காக ரிவைஸ் பண்ணாரா, ஃபஸ்ட்டு எலிப்ஸ் டெஃபினேஷன் பார்த்தோம், அப்புறம் எலிப்ஸோட எசென்ட்ரிசிட்டி என்னன்னு பார்த்தோம். ஸோ எலிப்ஸோட எசென்ட்ரிசிட்டி லைஸ் பிட்வீன் 0 and 1. அப்புறம் எலிப்ஸோட ஈக்குவேஷன் பார்த்தோம். எலிப்ஸில் 2 டைப்ஸ், ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் எலிப்ஸ் பார்த்தோம். அண்ட் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தோம். எலிப்ஸில் எங்கே ஃபோக்கை, எங்கே டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும், எங்கே லேட்டஸ் ரெக்டம் இருக்கும், அதெல்லாம் பார்த்தோம். அடுத்து ஸோ இந்த ரெண்டு எலிப்ஸ்லேயும் centers எங்க, vertices, focus, length of lattice rectum, equation of lattice rectum, endpoints of lattice rectum, major axis equation, minor axis equation, அது பார்த்தோம். அடுத்து center instead of origin வேற center இருந்தால் இதே சேம் parameters எல்லாம் பார்த்தோம். The notations. Next, position of a point with respect to ellipse, chord equation, tangent equation, normal equation, the condition for tangency, position of a line with respect to ellipse பார்த்தோம். அடுத்து இது ஒரு இம்பார்ட்டண்ட் கண்டிஷன், நம்ம கொஷின்ஸில் யூஸ் பண்ணுற கண்டிஷன் பார்த்தோம். அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்லோப்ஸ் ஆஃப் டேஞ்சன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பார்த்தோம். டைரக்டர் சர்க்கிள், ஆக்சிலரி சர்க்கிள், eccentric angle and equation of tangent normal with respect to eccentric angle பார்த்தோம். நம்ம இதை எல்லா கான்செப்ட்ஸும் படிச்சுக்கோங்க, நம்ம லைவ் கிளாஸில் இதுக்கு ரிலேட்டட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.